1150 நாள் 200 நாள் போராட்டம். எங்கள் ஊரில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து வரல, ஏர்போர்ட் நின்றுச்சு. எங்கள் ஊர் கிராம தேவி எல்லம்மா அவங்க தான் காப்பாற்றி கொடுத்தாங்க. உடம்பு சிரிக்குது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இந்த ஊரை விட்டு நாங்கள் போகக்கூடாது ரொம்ப செய்தோம். எங்களுக்கு விஜய் வந்த பிறகு எவ்வளோ நல்லதுண்ணா, அவங்க குடும்பம் அவங்க குட்டிலாம் நல்லா இருக்கணும்ண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா இவர் சொன்னதுலேருந்து. எங்கள் ஊரை விட்டு போகக்கூடாது, எங்கள் சொந்த மண் எங்களுக்கு போகணும். ஆனால் விஜய் சார் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் வந்து எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்தாரு. நாங்கள் கடைசி வரைக்கும் அவரை நன்றி தான் நினைக்க மாட்டேங்க. என் பிள்ளையா நினைக்கிறேன். என் ஊரை காப்பாற்றி கொடுத்தோம் என் பிள்ளை. அவர்கள் முதல்ல பறந்தூர் வரும்போது அவரோட பேர் சொல்லி பேசின வீடியோ பார்த்தேன். ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனதை நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முன்னாடி வந்து நான் பதவி வந்த பிறகு நான் ரத்து செய்யணும்னு சொன்னார் ஏர்போர்ட்டை. இப்போ வந்து ரத்து செஞ்சார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடி கிடி வாங்கி ஜேசிபி வச்சு கூட எங்கள் ஊரை மொத்தம் பள்ளம் எடுத்து கூட பச்சிட்டு நீங்கள் ஊர் எடுத்துங்கோ, நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் கவர்மெண்ட் பொருள் ஒன்றா எடுத்துக்கோ, ரேஷன் கார்டு எடுத்துரு, கரண்ட் எடுத்துரு, வலுக்கோல் ஸ்டேஷன் கூட நாங்கள் குடும்பம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். ஆனால் இப்போ சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் நைனா. இப்போ நாங்கள் இருக்கிறவரெல்லாம் நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு நாங்கள் எந்த இடத்துக்கே போயிடுவோம். போட்டு வராது நல்லது தான். விவசாயிகளுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள விஷயம். ஏன்னா நம்ம பாரம்பரியமாக எல்லாம் விவசாயம் பண்ணின்னு இதே தொழிலாக இருந்தால் ஒரு வகையில் பார்த்தா முன்னேற்றத்தை வந்து பின்னோக்கி போவோம். இப்போ ஏர்போர்ட் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட்டு வந்திருக்கான். அது வராதனால அது அந்த டெவலப்மெண்ட்டு இல்லை. ஏர்போர்ட் வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வராமல் இருக்கு நல்லது? இல்லை, வரது தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். வரப்போகுதுன்னாங்க. இப்போ பூந்தமல்லேருந்து இங்கெல்லாம் மெட்ரோ லைன் வரப்போகுதுன்னாங்க. ஜனம் எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. வேணான்னு சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது அப்போ? ஆமாம். ஆரோர் சேனலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பரந்தூரில் இருக்க ஏகனாபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பரந்தூர் வந்து இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு 3 கிலோமீட்டரில் மெலேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர், அதுக்கப்புறம் நெல்வா, நாகப்பேடு, தண்டலம், ஏகனாபுரம், வளத்தூர், அக்மாபுரம், மகாதேவி, மாரிமங்கலம், மெல்லேரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2-3 சின்ன சின்ன ஊரில் பாதின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஊர், 10 கிலோமீட்ரு சுற்றி எல்லா ஊரில் இருக்க மக்களையும் நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம். அந்த வீடெல்லாம் இடிக்க போகிறோம். வயல்லேருந்து நிலங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு புதுசாக ஒரு ஏர்போர்ட் வந்து கட்ட போகிறதா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன பையன் ராகுல் அப்படிங்கிற ஒரு பையனோட பேச்சு வந்து இப்போது நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவரோட காதுக்கு போய் விழுகுது. ஸோ அதை கேட்டுட்டு பரந்தூர் மக்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து நான் வந்து நிறுத்திடுவேன், இங்கே வந்து ஏர்போர்ட் வர விட மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதி ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அதை ஏற்று மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆட்சிக்கு வராரு. வந்து நேற்று நடந்த சட்டமன்றத்தில் வந்து அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பரந்தூரில் ஏர்போர்ட் வராது, மக்கள் யாரும் கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஊரில். ஸோ உள்ளே போயிட்டு அவனோட மனநிலை எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். அதை தாண்டி இங்கே இருக்க இடங்களை வந்து பிளாட் போட்டு ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லி அதிகமான விலைக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் ஒரு சில இடங்களில் வந்து விமர்சனமாக போயிட்டு இருக்குன்றப்போ ஸோ இங்கே ஊரில் இருக்க மக்கள்கிட்ட இது எப்படி பார்க்குறாங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே உள்ளே போயிட்டு இங்கே இருக்க மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏர்போர்ட் வரப்போகுது, இந்த ஊரே வந்து காலி பண்ண போகிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நிறையா பரபரப்பாச்சு. ஸோ இப்போ ஏர்போர்ட் வராது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க முதலமைச்சர் சொல்லிட்டாரு. எப்படி இருக்குது உங்களுக்கு? வராதுன்னா வரையக்கூடாது. என்ன நான் சொல்கிறது, கட்சி வேலுமே வரக்கூடாது. எங்கே போய்க்கிட்டு நாங்கள் சொல்லு. ஏன்னா போனால் ஏரி வேலை கூலி வேலை செய்து போய்க்கிறோம். அது இருந்தால் தான் நாங்கள் போய்க்க முடியும்னா சொல்லு. ஏரி வேலை கூட கொடுக்கல, இவர் வந்தது ஏரி வேலை இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து எடுக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க? எந்த ஊர்? 13 கிராமம். மேலேரி, மாரிமங்கலம், வெளுத்தூர், எடையர்பாக்கம், 10-15 ஊர். நீனா இப்போ வெளுத்தூர் கூட போயிடுச்சு. அகனாப்பேட்டை, அக்கமாபுரம், அது பருந்தூர், அப்புறம் வந்து நாகப்பட்டு, நெல்வா, அப்புறம் வந்து 10 ஊர். இந்த ஒரு ஊர் தான் இல்லை போராட்டம் பண்ணிங்க. அது
1100 நாள் போராட்டம். எங்கேனாலும் போவோம், எந்தெந்த இடம்னாலும் போவோம். நாங்கள் மீட்டிங்க்கு எத்தனை ஜெயிலில் அடிப்பாங்க. அந்த கல்யாண சட்டத்தை அடிச்சுட்டா காதை எடுத்துக்கின்னு கண்ணி எடுத்துக்கின்னு கஞ்சி குடிக்காத தண்ணி குடிக்காத வரும். அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ நாளாக பண்ணுறான்? 1150 நாள் 200 நாள் பண்ணுறோம். 1600 நாள் போராட்டம். போராட்டத்துக்கு எல்லாம் இப்போ வெற்றி கிடைச்ச மாதிரி இங்க வந்து ஏர்போர்ட் வராது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டாரு நேத்து. சொல்லிட்டாரா? வந்தாராமா இங்கே கூட வரல கட்சிக்கு அவர் வந்தாரா? முதலமைச்சர் வந்து வராதுன்னு சொல்லிட்டாருல, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் உங்க ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. பொம்பளைங்கெல்லாம் விஜய் வந்து வரல, ஏர்போர்ட் நின்றுச்சு. எங்கள் ஊர் கிராம தேவிக்கு எல்லாம்மா அவங்க தான் காப்பாற்றி கொடுத்தாங்க. உடம்பு சிறுக்குது எனக்கு. ஏதோ நாங்கள் எங்கே போய் கோழிக்கு நாளைக்கு போய்க்கிறது, கோழி செய்தி தான் போய்க்கிறோம். எங்கே போக முடியும்? இந்த ஊரை விட்டா எந்த ஊரில் எங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க சொல்லிண்ணா. சந்தோஷமா இருக்கு. இப்போ சந்தோஷம் என்ன சந்தோஷமா இருக்குது ராஜா. ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு ஏதோ இருக்கிறோம்பா. அது போயிட்டு நாங்கள் வஜன் போட்டுருந்தோம். எந்த ஊரில் எடுத்துன்னு விடுவாங்களோ நாங்கள் எப்படி போய்ப்போமோ. அந்த விஜய் சார் வந்தார், அழுதோம் அங்கே மீட்டிங்கில். அவர் நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது பிரகாரம் இப்போ நடந்து போச்சு. இப்போ இது ஆடு மாடு வச்சுன்னு கூட நாங்கள் எதுவோ போய்ச்சிட்டு போடலன்னா இப்போ பயம் இல்லை எங்களுக்கு. ஆனா அந்த 4 வருஷங்கள்ல எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. ஐயோ எவ்வளோ போராட்டம். சட்டி கூட அது திருவோடு எடுத்தோம். சட்டி வேற வச்சு திருவோடு எடுத்தோம். எங்களை வெளியூருக்கு போனால் திருவோடு தானே எடுத்து விடுவீங்க அப்படின்னு கூட திருவோடு எடுத்தோம். எல்லா வேலையும் செஞ்சோம். மீட்டிங் போய் அங்கே அடைப்பு அடிச்சு கிடிச்சு அடி கிடி வாங்கி ஜேசிபி வச்சு கூட எங்கள் ஊரை மொத்தம் பள்ளம் எடுத்து கூட பச்சிட்டு நீங்கள் ஊர் எடுத்துங்கோ, நாங்கள் ஊரை விட மாட்டோம். எல்லாரையும் புதைச்சிட்டு ஆமாம் புதைச்சிட்டு கூட ஊர் எடுத்துட்டுங்கோ, நாங்கள் விட மாட்டோம். ஊரை விட மாட்டோம். கைனிலாம் கூட நீங்கள் ஊட்டி எடுத்தினா கூட நாங்கள் ஊரை விட மாட்டோம். இந்த மாதிரி வீடு கட்டிட்டு கடங்க மாட்டோம். இப்போ போய் நாங்கள் வீடு கட்ட முடியுமாண்ணா? கட்ட முடியாது. இதுக்கப்புறம் போய் நான் எப்போ கட்டுறது? நாங்கள் இப்போ சுடுகாட்டுக்கு போகிற நேரத்தில் போய் நாங்கள் வீடு கட்டினா எப்படி கட்டுவோம்? அதனால இப்போ எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இப்போ ஒரு சில இடங்கள அரசு வாங்கிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அது வாங்கிட்டாங்கண்ணே. நான் நிறைய ஊர் வாங்கிட்டாங்க பைசா. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையாப்பா. இப்போ அவங்களோட நிலைமை 2 கிராம் தான் வாங்கலை. தண்டலமும் ஏகனாபுரமும் தான் வாங்கலை. மீதி 13 கிராமத்தில் 11 கிராம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எல்லாம் வேலையும் செஞ்சிட்டாங்க. நாங்கள் மண்ணையும் விடல, துட்டும் பைசாவும் நாங்கள் வாங்கலை. உள்ளே விடலை. கருப்பு கொடி நாட்டிட்டு யாரும் வராத, எங்கள் ஊரில் நீங்கள் கவர்மெண்ட் பொருள் ஒன்றா எடுத்துக்கோ, ரேஷன் கார்டு எடுத்துரு, கரண்ட் எடுத்துரு, வலுக்கோல் ஸ்டேஷன் கூட நாங்கள் குடும்பம் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம். ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சந்தோஷம் நைனா. இப்போ நாங்க இருக்கிறவரெல்லாம் நல்லா நிம்மதியா வாழ்ந்துட்டு நாங்க எந்த இடத்துக்கே போயிடுவோம் நாங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு இது வந்து இல்ல பரந்தூர் மக்கள் வந்து கேன்சல் பண்ணுங்க, எப்படி இருக்கு? அது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேன்சல் பண்ண தான் வேலை எங்களுக்கு. ஏன்னா எங்கள் வந்து நாங்கள் கிராமத்தை விட்டு எங்கே போய் எங்கே பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல. இப்போ அந்த கஷ்டமே நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுங்க. அது நன்றி, அது விஜய் சார் நன்றி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சொல்ல காப்பாற்றிட்டாரு. ஆமாம், இங்கே வந்து சொன்னார் வரேன் ஏர்போர்ட் வராமல் நான் பார்த்துன்னு சொல்லிட்டாரு. வந்தார், ஏர்போர்ட் நிப்பாட்டார், சந்தோஷம். அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் முதல்ல உங்களுக்கு தெரிய வந்திருக்குல்ல, இந்த மாதிரி பரந்தூர்ல இருந்து 13 கிராமத்தை வந்து எடுக்க போறாங்கன்ற ஒரு செய்தி உங்களுக்கு கேட்டிருக்குல்ல? முதல்ல அது கேட்ட பேர் தான் ஒரு 3-4 வருஷம் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் பண்ணோம், அந்த ஏதோ ஆண்டு மணி தான் போராட்டம் தான் வெற்றி அடைஞ்சிட்டோம். எவ்வளோ அது யாராவது விஜய் சார் தான். எவ்வளோ நாட்கள் போராட்டம் பண்ணியிருப்பீங்க? 4 வருஷம் பண்ணுமே. 4 வருஷம் பண்ணோம். ஆனால் அப்போ இருக்க அரசு அதுக்கு வந்து செவி சாய்க்கவே இல்லை. செவி சாய்க்கல, வந்தும் பார்க்கல. எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க, எல்லா கட்சிக்காரும் வந்தாங்க. ஆனால் அவங்க மட்டும் யாரும் வரல. அது லாஸ்ட்டு முடிவில் வந்து விஜய் சார் தான் வந்தார். எங்கள் பரந்தூருக்கு அந்த வீனஸ் கார்டன் வந்தார். அப்போ வந்து தான் சொல்லிட்டு போனார், நான் வரேன், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அந்த ஒரு நம்பிக்கை சொன்ன மாதிரி வந்து வாக்க காப்பாற்றிட்டாரு. விஜய் சொல்லிட்டாரு, நேற்று ஒரு அறிவிச்சிட்டாரு. அவள் தான் அவர் சொன்னா சரிதான். இப்போ விஜய் அதாவது இங்கே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வராது பரந்தூருக்கு வந்து, நான் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லது பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்தாரு. நாங்கள் கடைசி வரைக்கும் அவரை நன்றி தான் நினைப்போமா கண்டி. என் பிள்ளையா நினைக்கிறேன், வேத்து பிள்ளையா நினைக்கல, என் பிள்ளையா தான். என் ஊரை காப்பாற்றி கொடுத்தோம், என் பிள்ளை. அதான் எனக்கு தேவை, வேற எனக்கு எதுவும் தேவையில்லை. அந்த ஒன்று காப்பாற்றி கொடுத்ததே எங்களுக்கு. எப்படி இருக்கு? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏர்போர்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் முதல்ல பரந்தூர் வரும்போது
அவரோட பேர் சொல்லி இந்த மாதிரி இந்த பையனை வந்து பேசின வீடியோ பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி தான் உள்ளே வராரு. வந்து இப்போ வந்து அந்த ஏர்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த செய்தி எப்படி இருந்துச்சு உனக்கு? எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முன்னாடி வந்து நான் பதவி வந்த பிறகு நான் ரத்து செய்கிறேன்னு சொன்னார் ஏர்போர்ட்டை. இப்போ வந்து ரத்து செஞ்சார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? உனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நீ சொன்னனால தான் இது நடந்துச்சு உங்களை உன்னால் தானேப்பா எங்கள் ஊரில் காப்பாற்றினீங்க, உனக்கு ரொம்ப நன்றி பாடின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட் வரனால என்னென்ன பாதிப்புலாம் வரதா இருந்துச்சு எங்கள் ஊரில் வந்து ஏரி, குளம், குட்டை, அதுக்கு விவசாயிகள் எல்லாமே நிறைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டது. இப்போ வந்து அதை ரத்து செஞ்சிடான்னு சொல்லிட்டோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து விமான நிலையம் வேணான்னு சொல்லி. உன் கோரிக்கையை ஏற்று விஜய் அவர்கள் வராரு. வரும்போதே உன் பேர் சொல்லி இந்த மாதிரி அந்த பையனோட வீடியோ பார்த்து நான் இங்கே வரேன்னு சொல்கிறாரு. இப்போ அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ விஜய் இப்போ வந்து முதல்வர் விஜய், இப்போ முதல்வர் விஜய்க்கு என்ன சொல்ல போகிறேன் ரத்து பண்ணதுக்கு? ரத்து பண்ண நான் ரொம்ப நன்றி சொல்ல போகிறேன். அவர் என்னை வந்து திரும்ப ஒரு சந்திப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறோம். எங்கள் ஊரில் வந்து சந்திக்கணும். அவர் திருப்பி ஊருக்கு வரணும். அவர் வந்து சந்திக்கணும். ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் இதாக இருக்கும். இப்போ நேற்று வந்து விஜய் வந்து ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்குன்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஏர்போர்ட் வராது நல்லது தான். விவசாயிகளுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள விஷயம். ஏன்னா நம்ம பாரம்பரியமாக எல்லாம் விவசாயம் பண்ணின்னு இதே தொழிலாக இருந்தான். ஏர்போர்ட் வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து இந்த மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியாது. ஒரு வகையில் பார்த்தா நாடு வந்து இருக்கிற சூழ்நிலை பார்த்தா முன்னேற்றத்தை வந்து பின்னோக்கி போவோம். இப்போ ஏர்போர்ட் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட்டு வந்திருக்கான். அது வராதனால அது அந்த டெவலப்மெண்ட்டு இல்லை, விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லை. நீங்கள் இதே ஊர் தானா? இதே ஊர் தானே. சரி, இப்போ ஏர்போர்ட் வரப்போகுது, நீங்களாம் ஊரை காலி பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்கும்போது முதல்ல எங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல யாரும் எங்களுக்கு போகலன்ட்டாங்க. எங்களுக்கு வந்து சர்வே பண்ணதில் எங்கள் ஊருக்கே தான் போகுது, இது எதுவும் பாதிப்பு இல்லை எங்கள் ஏர்போர்ட். அப்போ எந்தெந்த ஊர்லாம் பாதிப்பாகுது? அது வந்து பரந்தூர் பஞ்சாயத்தில் நாகப்பட்டு, ஏகனாபுரம், நெல்வா, இது மேலேரி, மகாதேவமங்கலம், இந்த சரௌண்டு மொத்தம் 11 கிராமம் அந்த எல்லையில் டச் ஆகுது. இதில் ஃபுல்லாக போகிறது வந்து ஏகனாபுரம் தான். சரி, இப்போ இந்த ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, ஆமாம், அதில் உங்கள் ஊரும் இதாக இருந்துச்சா? எங்கள் ஊர் தான் மொத்தம் போயிடுச்சு. இப்போ 2 பேர் 3 பேர் தான் கொடுக்கணும். மீதி பேர்லாம் கொடுத்துட்டான். நீங்கள் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு போயிடுச்சு. எவ்வளோ இடம் கொடுத்துருக்கீங்க? என் பசங்களுக்கு கொடுத்தா அந்த ஆளுக்கு நான் 3 ஏக்கரா. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அரசுல இருந்து? அது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க மாட்டான் அவங்க. பசங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம். இப்போ ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்களே. வராதுன்னு சொன்னால் காசு வந்து அவன் போய் வாங்கிட்டான். 3 தானே நிலம் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான். சரி, இப்போ ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்த என்ன பண்ண போகிறாங்களா? உங்களோட இடம் அங்கே இருக்குது ஆல்ரெடி, அதை நீங்கள் அரசு கொடுத்துட்டீங்க. ஆமாம். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறதா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல, நீங்கள் தான் தெரியும். கிட்டத்தட்ட 12 ஊரில் வந்து ஒரு ஊர் தான் வந்து வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மீதி 11 ஊருமே எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஏர்போர்ட் வரட்டு. சில ஏரியாவில் வந்து காசு வாங்கிட்டாங்க, 2 லட்சம் 3 லட்சம் துட்டு வாங்கிட்டாங்க. இப்போ ஏர்போர்ட் வரதை வரவேற்பீங்க? இப்போ ஆமாம், 11 ஊரும் வரக்குறாங்களே. அந்த ஒரு ஊர் தான் ஏனாவர் தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று அவங்க தான் வந்து இனிப்புலாம் கொடுத்து பட்டாசுலாம் வச்சுக்கிறாங்க நைட்டு. மீதி எல்லா ஊருமே இதை பற்றி எதுவுமே சொல்லலை இன்றைக்குள்ளோ. நேற்று நியூஸ் கேட்டு எல்லாமே அமைதியாக தான் இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஏனாவர் மட்டும்தாங்க. இப்போ இதில் எந்தெந்த ஊர்லாம் வந்துட்டு இடத்த விற்றுருக்காங்கண்ணே? ஐ மீன் கவர்மெண்ட். நெல்வாயி, நாகப்பட்டு, களத்தூர், மேலேரி. இப்போ நெல்வாயில் வந்து 60 லட்சம் ஒரு ஏக்கராவுக்கு. ஒரு ஏக்கருக்கு 60 லட்சம். இது வளத்தூரில் 40 லட்சம், பொடவூரில் 35 லட்சம், பரந்தூர் வந்து 60. அது மாதிரி போயிடுது. இப்போ நெல்வாயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் மேலே காசு வாங்கிட்டாங்க. 2 லட்சம், 2 கோடி, 1.25 கோடி அது மாதிரி காசு வாங்கிட்டாங்க. இப்போ திருப்பி அவங்ககிட்ட வந்து எப்படி வாங்குறது? கேட்டால் மறுபடியும் வந்து இப்போ ஏர்போர்ட் ரத்தாயிடுச்சு, இதெல்லாம் வந்து சிப்காட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன மெய்யா உண்மையானு தெரியல. இல்லை, அதுதான் இப்போ கேட்க வரேன். என்னன்னா, இப்போ ஏர்போர்ட்டுக்காக கவர்மெண்ட்டே இடம் கொடுத்துட்டாங்க, பணமும் வாங்கிட்டாங்க. திருப்பி அந்த பணத்தை கொடுத்து இடம் வாங்குற அளவுக்கு அவங்க இருப்பாங்களா? கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, சிப்காட் வருது இல்லை, அந்த சிப்காட்டுக்கு அந்த காசு அவங்களுக்கு கொடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஃபேக்ட்ரி வருதுன்றது உங்களுக்கு சரியான, இப்போ ஏர்போர்ட் வருதுன்றதை தாண்டி இப்போ ஃபேக்ட்ரியாக வருதுன்றப்போ அது உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி இருக்காது. ஏர்போர்ட் தான் அவங்களே தானே இப்போ அரசாங்கமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இது பெரிய ஏர்போர்ட்டு தமிழ்நாட்டில் இதுமாரி இன்னொன்று இதுமாரி வரப்போகிறது இல்லை, இதுதான் பெருசாக அமைக்க போகிறோன்னாங்க.
முதல்ல நிறைய எதிர்ப்பு இருந்து இப்போ 11 ஊரில் எந்த எதிர்ப்பும் இல்லை. அந்த ஒரு ஊர் மட்டும் தான் இருந்தது. அது இவர் இருக்கவங்கள இருக்குமா இல்லை அப்புறம் மாறுமான்றது தெரியல. சரி, நான் கேட்குறேன், இவரோட இந்த ஒரு ஊருக்காக இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா? அப்போ இந்த ஒரு ஊருக்காக மீதி இருக்க 11 பேரும் வித்துட்டாங்க. இப்போ அவங்க வாழ்வாதாரம் எல்லாமே இப்போ வந்து கவர்மெண்ட் அது ஏனாவரம் அந்த ஊரில் வந்து எல்லாம் கடைசி நேரத்தில் கன்வின்ஸ் பண்ணி அந்த யார் 10 பேர் இது பண்ணுறாங்களோ அவங்கள தான் பேசி எதுவும் முடிவு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது மாதிரி ஆனால் இப்போ வந்து ஏர்போர்ட்டே வராதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார்ல. இல்லை, ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லல. அவர் தச்சமே நிறுத்தி வச்சிருக்காரு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிவு எதுவும் எடுக்கலை. சபையில் பேசியிருக்காரு. ஃபுல்லாக ரீச் ஆயிடுச்சுல, டெல்லி ஃபுல்லாக ரீச் ஆயிடுச்சு. ஸ்பீட் ரோட்லாம் கட்டி முடிச்சிட்டானுங்க. எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இங்கே ஸ்பீட் ரோட்லாம் முடிச்சிட்டாங்க அப்போ. அங்கே ஃப்ரண்ட்டில் எல்லாமே எல்லாம் சுகாதாரம் திருவள்ளூர் எல்லாம் போட்டு பயங்கரமாக போட்டுங்கிறாங்க. ஓகே, அப்போ இப்போ நான் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊராக இருக்கீங்க, இங்கே இருக்க ஆளாக சொல்லுங்கள், ஏர்போர்ட் வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வராமல் இருக்குது நல்லது? இல்லை, வரது தான் எல்லாம் எதிர்பார்த்தேன். வரப்போகுதுன்னாங்க. இப்போ பூந்தமல்லேருந்து இங்கே உள்ள மெட்ரோ லைன் வரப்போகுதுன்னாங்க. ஜனம் எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது சொல்லி எல்லாம் வந்து பழக்கமாயிட்டு இப்போ வளத்தூரில் நான் வேலை செய்கிறேன். அங்கே வந்து எல்லாருமே வந்து எப்போ இடத்த விற்று காலி பண்ணி போயிடலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நெல்வாயில் வீடு குரூப் ஹவுஸ் வீடு வந்து கட்ட வேணான்ட்டாங்க. ஏர்போர்ட் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதேமாதிரி 2-3 பேர் கட்டாமே இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் கட்டினாங்க. போயிட்டு இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது. அப்போ ஆமாம், வேணாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருக்காங்க இப்போ இருக்க முதலமைச்சர். இது சரியான ஒரு முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே நிறைய பேர் இடத்த கொடுத்துட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. நாங்கள் தான் கொடுத்துட்டோம். நீங்களும் கொடுத்துருக்கீங்களா? எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? எத்தனை ஏக்கர் கொடுத்துருக்கீங்க? நாங்கள் ஒரு 3 ஏக்கரா கொடுத்துருக்கோம். 3 ஏக்கர் கொடுத்துட்டீங்களா? எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ, இல்லை ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோன்ற மாதிரி? ஒரு சென்ட் 60,000, ஒரு ஏக்கர் 60 லட்சம். ஆனால் இப்போ ஒரு சென்ட் 60,000ன்றது சரியான ஒரு விலைன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியே போய் நம்ம ஒரு சென்ட் வாங்கணும், வாங்க தான் முடியல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சூழ்நிலை அது மாதிரி வந்துச்சு, கொடுத்துட்டோம். இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. என்னன்னு சொல்லி கேட்டாங்க ஆரம்பத்தில்? இல்லை அவங்க அதாவது கட்டாயமாக கொடுத்தே ஆகுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொடுத்தீங்களா, இல்லை மனசார நம்மளே கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தீங்களா? இப்போ மனசாரெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லலாம் கொடுக்கல, கேட்டதுனால தான் கொடுத்தோம். வேற வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வெளியே போய் அதே மாதிரி ஒரு இடம் வாங்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு இடம்னா வாங்கலாம். ஆனால் வந்து நம்ம வீடு இருக்கிறோம், ஊர் இருக்குது, இதுக்கப்புறமா போய் தனி இடம் வர்றது, குடும்பம் இதுவோ பண்ணுறதுன்றது அது வந்து புதுசாக செய்கிற மாதிரி தான். இந்த மாதிரி நம்மளுக்கு வராது. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஏர்போர்ட்டே வராதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த முடிவை முன்னாடி எடுத்திருந்தா நம்ம இடம் நம்மகிட்டே இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க எல்லாத்துக்குமே கொடுத்தவங்களுக்கு வந்திருக்கும்ல? எல்லாருக்குமே இருக்கும். நேற்று அந்த செய்தியை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட் வராது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வராதுன்ற சொல்லும் போது இப்போ கழனிலாம் போயிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டமாக தான் இருக்குது. கொடுத்தோம் மன கஷ்டமாக தான் இருக்குது. வச்சுருந்தாலும் வச்சுருந்துருக்கலாம். கொடுத்துட்டு பிறகு இப்போ எது வராதுன்னு சொன்ன பிறகு கூட மன கஷ்டமாக தான் இருக்குது. திருப்பி நம்ம வாங்கறதுக்கு இப்போ வாங்கி பாதி காசு செலவு பண்ணிட்டோம். இப்படி அப்படிமா போயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து இது பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால ரொம்ப இதாதான் இரு மனசா இருக்குது. என்ன செய்ய, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் இடம் போயிருச்சேன்ற ஒரு வருத்தம் இருக்கும்ல. 2 வருஷமா நாங்கள் 2-3 வருஷமா போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான். எங்கள் ஊரை விட்டு போகக்கூடாது. எங்கள் சொந்த மண்ணு எங்களுக்கு ஓணும். எங்கள் பூர்வீக சொத்து எங்களுக்கு ஓணும். அதுதான் உண்மை. ஆனால் விஜய் சார் வந்து எங்களுக்கு விட்டாரு. நேற்று செய்தியை கேட்டோன்னு எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஏர்போர்ட் வராது. சந்தோஷம். எங்களுக்கு இங்கே பானெல்லாம் வச்சோம், ஊரெல்லாம் பானை வச்சோம், ஸ்வீட் குத்தோம், எல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. அதான் ஒன்று. ஆனால் இப்போ மற்ற ஊரில் அந்த மீதி இருக்க 11 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இடத்த வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்க. அவங்களாம் சொல்லும் போது இந்த ஒரு ஊர் மட்டும்தான் உள்ளேயே விடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்தாங்களா? ஆட்கள்லாம் வந்தாங்களா? வந்தாங்க. நாங்கள் யாரும் உள்ள சேர்க்கல. எங்களுக்கு எங்கள் மண் ஓணும், எங்கள் பூர்வீக சொத்து ஓணும், எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து எங்களுக்கு ஓணும், எங்கள் மாமியார் மாமனார் சம்பாதிச்ச சொத்து ஓணும்னு நாங்கள் பிடிவாதமாக இருந்தோம். ஆண்டமணித்தில் எங்கள் ஊர் தெய்வம் எங்களை காப்பாற்றி கொடுத்துட்டு போச்சு. இந்த கடந்த 3 வருஷமா என்னெல்லாம் பண்ணீங்க இந்த ஊரை மண்ணை காப்பாத்துறதுக்காக? என்ன பண்ணோம்னா என்னென்ன பண்ணோமோ அவ்வளவும் பண்ணோம். பிச்சை எடுத்தோம், மொட்டை அடித்தோம், அப்புறம் விரதம் இருந்தோம், உண்ணாவிரதம் இருந்தோம். என்னென்ன தேவையோ அவ்வளவும் அனைத்தையும் செஞ்சு நாங்கள். எங்கள் ஊர் தெய்வம் எங்களை காப்பாத்திச்சு. அவள்தான் உண்மை. இந்த ஊர் மட்டும்தான் மொத்தமா காலியாக போகுது. அந்த இது எப்படி இருந்துச்சு முதல்ல கேட்கும்போது? எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துச்சுண்ணா. அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால எந்த ஊரை விட்டு நாங்கள் போகக்கூடாது ரொம்ப செய்தோம். எங்களுக்கு விஜய் வந்த பிறகு
எவ்வளோ நல்லதுண்ணா. அவங்க குடும்பம் அவங்க குட்டிலாம் நல்லா இருக்கணும்ண்ணா. ம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா இவர் சொன்னது நேற்று. ஏன்னா சொன்னதை செஞ்சுட்டார்ல வந்து. கண்டிப்பாக செய்தார். ஏன்னா அந்த மீட்டிங் அப்போ எல்லாரும் நின்றுட்டு இருந்தீங்க. ஆமாம், இந்த ஊர் ரொம்ப மட்டும் சந்தோஷம்ண்ணா. அவங்க நல்லா இருக்கணும்ண்ணா, ரொம்ப நாளைக்கு இருக்கணும்ண்ணா. நீங்க என்னென்ன போராட்டங்கள் அதிகமா இங்க பண்ணீங்க 2-3 வருஷம்? ஏன்னா மத்த ஊர்லாம் சின்ன சின்ன இது இருக்கும்போது நீங்க தான் மொத்த ஊர்மா சேர்ந்து போராடுற மாதிரி. ஆளுங்க எல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செய்தோண்ணா நாங்கள். அதனால விஜய் எங்களுக்கு காப்பாற்றி எல்லா மண்ணையும் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஸோ இப்போ நம்ம இருக்க இடம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பரந்தூருக்கு உள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்க இடங்கள் எல்லாத்தையுமே மேக்சிமம் ஆஃப் ஆட்கள் வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஒரு 80% 90% ஆட்கள் வந்து இடத்த வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காம கடைசி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா அந்த ஊர் மொத்தமாகவே அழிய போகுது, அந்த ஊர் மொத்தமாகவே வந்து அரசு வந்து எடுத்துக்க போகுதுன்றதுக்காக தான் அந்த ஒரு போராட்டம். இந்த ஒரு ஏர்போர்ட் வரலைன்றதுமே முழுக்க முழுக்க வெற்றியும் சந்தோஷமும் அந்த ஒரு ஊருக்கு மட்டும்தான். மற்ற இருக்க எல்லா ஊர்லேயும் போய் விசாரிக்கும் போது இல்லை அந்த ஏர்போர்ட் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் தான் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. இடத்த எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, எவ்வளோக்கு அரசு கொடுத்துருக்காங்கன்றத போய் விசாரிக்கும் போது பரந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டை வந்து 60,000 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்னா 100 சென்ட். ஸோ 60,000 ரூபாய்னா 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஏக்கர் இருந்துச்சுன்னா 1,20,00,000 ரூபாய், 3 ஏக்கர் இருந்துச்சுன்னா 1,80,00,000 ரூபான்னு சொல்லி பரந்தூரில் போயிருக்கு. அதே மாதிரியே நெல்வா, நாகப்பேடு இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டை வந்து 35,000 40,000 ரூபாய்க்குள்ளேயும், அதே மாதிரி தண்டலம் இந்த மாதிரியான ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் இருக்குது. அந்த மாதிரியான விலைகள்லையும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வந்து 30 லட்சத்துலேருந்து 45 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஊர்களில், அதாவது கொஞ்சம் மெயினாக இருக்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டே 1,15,000 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கோடி வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களோட கேள்விலாம் என்னவா இருக்குன்னா, ஒருவேளை ஏர்போர்ட் வரலன்னா நாங்கள் எங்கள் இடத்த கொடுக்காமலே இருந்திருப்போமே, எங்கள் இடமாவது எங்களுக்கு இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகிறோம், இப்போ இதெல்லாமே அவங்களோட இடமா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது இவங்க இடம் கிடையாது. நாளைக்கு போய் இவங்க ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இல்லை ஊருக்கு வெளியே ஒரு இடம் வாங்குறப்போ ஒரு சென்ட் வந்து 4 லட்சம் 5 லட்சம்னு சொல்லும்போது இந்த அரசு கொடுத்த 60,000 ரூபான்றது எங்களுக்கு எங்கே பத்த போகுது, அது நீங்கள் ஏர்போர்ட்டே கொண்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்தும் ஒரு சில கருத்துக்கள் வரதை நம்மளால் பார்க்க முடியுது.